ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று நாடாளுமன்றத்துல பிரதமருடைய பதில் உரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவருடைய உரைக்கான தீர்மானம், உரைக்கான நன்றி, உரையின் மீதான நன்றி அறிவிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவரோட ஆரம்பிச்சு பிரதமரோட முடிவதுதான் வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் பிரதமருடைய உரை இல்லாமலேயே அது நிறைவேற்றப்பட்டதாக நாடாளுமன்றம் நேற்று முடிவு செய்திருக்கிறது. அது தவிர பிரதமரை தாக்குவதற்கு காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் முயற்சி செய்தார்கள், பெண் எம்பிக்கள் முயற்சி செய்தார்கள், அதாவது சதி செய்தார்கள்ங்கிற மாதிரி தகவல் கிடைச்சது அப்படின்னு ஒரு உறுதி செய்யப்படாத உளவு தகவல் ஒன்றையும் ஸ்பீக்கரே சொல்றாரு, பேரவை தலைவரே சொல்றாரு, மக்களவை தலைவரே சொல்றாரு. இந்த நிகழ்வுகளை எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஜனநாயகம் திட்டமிட்டு சீர்குலைக்கப்படுகிறது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மரபா உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. பிரதமர் இவங்களை பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பது ஒரு மரபு. மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் அது தெளிவாக நடந்துகிட்டு இருந்தது. அது உடைக்கப்பட்டு விட்டது. அடுத்து பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு மிகுந்த நேரம் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு மரபு. இப்போ நாடாளுமன்றம் இங்கே செஷனில் இருக்கும்போது பல சமயங்கள் வெளிநாட்டில் தான் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் முடிஞ்ச உடனே, பட்ஜெட்டு கூட்டத்தோட முடிஞ்ச உடனே, அல்லது இதை ஆண்டின் முதல் கூட்டம் துவங்கும் பொழுது முதலில் உரையாற்றுவது, அந்த பட்ஜெட்டை பற்றி உரையாற்றுவது எதிர்கட்சி தலைவராகவும், இறுதியாக பதில் சொல்வது பிரதமராகவும் சொல்லிட்டு ஒரு மரபு இருந்தது. அந்த மரபை இன்னைக்கு உடைச்சிட்டாங்க. அதை உடைச்சிட்டு அதுக்கு காரணமும் கற்பிச்சிட்டாங்க. இப்போ பெண்கள் எம்பிக்கள் தாக்குவதற்கு சதி நடத்திட்டு இருந்தாங்களாம். இது அதாவதுங்க, இந்த நம்ம நாட்டில் சில பதவிகள் மிகுந்த கௌரவத்திற்குரிய பதவிகள், அளவு கடந்த கௌரவத்திற்குரிய பதவிகள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, நீதிபதிகள், அடுத்து நாடாளுமன்றத்துடைய மக்களவையின் அவைத்தலைவர், ராஜ்யசபாவுடைய மேலவையின் அவைத்தலைவர், வைஸ் பிரசிடென்ட், அவர் அவைத்தலைவர், அடுத்து இந்த நாட்டில் உள்ள எல்லா சட்டமன்றங்களில் உள்ள அவைத்தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் மரியாதை ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ், ஆக்டிவ் பியூரோக்ராட்ஸை விட அதிகம். அதாவது ஒரு அமைச்சராக இருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு, பிரதம மந்திரியாக இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மரியாதையை விட அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதிகம். ஏன்னா அவங்க டே டு டே பாலிட்டிக்ஸில் எங்கேஜ் ஆக மாட்டாங்க, நாட்டை பற்றி யோசிப்பாங்க. அப்படிங்கிறதுனால தலைமை தேர்தல் ஆணையர் அது மாதிரி தான், அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் தான். இப்போது ஜஸ்டிஸ் ஜெகநாதன் அந்த காலத்தில் தேவன் ஒரு நாவல் எழுதியிருந்தார். தேவன் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு வந்திருந்தாருன்னா கல்கியை மிஞ்சி போயிருப்பார்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஒரு எழுத்தாளர் தேவன். அந்த ஜஸ்டிஸ் ஜெகநாதனில் ஒரு சாப்டரில் அந்த ஜஸ்டிஸை பற்றி அவர் எழுதியிருப்பார். அதை படிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அவர் ஜெகநாதன் எவ்வளவு கண்ணியமான தோற்றமும் நடத்தையும் உள்ளவர், எவ்வளவு பரந்த மனப்பாயனோடு ஏழை எளியவர்களுக்கு, கோயில்களுக்கு போன்ற தான தர்மங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். அவருடைய தம்பி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார், இன்சார்ஜாக இருப்பார். அந்த நேரத்துலேயும் அவருக்கு இருப்பார். போனது இருந்தால் இந்த மாதிரி அவங்க 20 ரூபா வாங்கிட்டு போயிருக்காங்க, மறுபடியும் அதே மாதிரி காரியத்துக்கு வர்றாங்களே, கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டபோது இவர் ஒரு புது சிரிப்போடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற போவார். அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அந்த கேரக்டரை பற்றி படிக்கும் போதே நமக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி எவ்வளோ பெரியவர், அவருக்கு இருக்கிற மரியாதை எப்படிப்பட்ட மரியாதை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி தான் அந்த காலத்தில் இவங்க எல்லாருக்குமே மரியாதை இருந்தது. அப்படிப்பட்ட மரியாதையை தங்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். இதில் ஒரு சாரார் விட்டு மாநில ஆளுநர்களுக்கும் அப்படிப்பட்ட மரியாதை இருந்தது. இன்னைக்கு தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். ஒரு மக்களவை தலைவர் இது மாதிரி ஒரு நியூஸ் வந்தது, அதை கன்ஃபார்ம் பண்ணாங்களா? அது யார்? பெண்கள் எம்பிக்கள் சதி பண்றாங்க. பெண்களுக்கு பயந்துகிட்ட பிரதமர் சபைக்கு வராமல் இருக்காரு. சபைக்கு வரல, முக்கியமான ஒரு மரபை கைவிடுறாங்க. அது கைவிடுறதுக்கு காரணம் ஆப்போசிஷன் மேலே, எதிர்கட்சி மேலே பழிய போடணும்
அப்படின்னு சொல்லி பழிய போடுறாங்க. இவங்க பண்ற எந்த காரியத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து எதிர்ப்பு, வலுவான எதிர்ப்பு வரும். இப்ப மக்கள் கூட்டத்தை வந்து பத்திரிகைகளை வந்து தங்களை சாதகமாக ஆக்குவதன் மக்களுக்கு செய்தி போறாம வச்சிடலாம், போய் சேராம வச்சிடலாம். ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செய்தி போகாம இருக்குமா? அவங்களுக்கு செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இது வந்து சொன்னேன், இதுல இருந்து ரஷ்யால இருந்து இனிமே ஆயில் வாங்க மாட்டாங்க இந்தியா. அதை அனௌன்ஸ் பண்றது யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். வெனிசுலால இருந்து இந்தியா ஆயில் வாங்கும். அதை அனௌன்ஸ் பண்றது யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். ஒரு வருஷத்துக்கு $500 பில்லியன் இந்தியா வந்து அமெரிக்க பொருட்களை வாங்கும். இதை அனௌன்ஸ் பண்றது யாரு? அமெரிக்காவுடைய காமர்ஸ் அண்டர் செக்ரட்டரி மாதிரி ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு அதிகாரி. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் நிறுத்தி விட்டேன். இதை அனௌன்ஸ் பண்ணது யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். அடுத்து இங்க வந்து நம்மளாம் ரொம்ப பெரிய சாதனைன்னு சொல்லி சொல்றது அமெரிக்கன் குட்ஸ். நம்முடைய இந்தியன் குட்ஸுக்கு வந்து வரியை வந்து முதல்ல 25 இருந்தது, அப்புறம் 50 இருந்தது, இப்ப எல்லாத்துக்கும் நீக்கி 18% ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதே சமயம் அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அமெரிக்கன் குட்ஸ் இங்க வர்றதுக்கு வந்து 0% தான் வரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது நம்மளால சொல்லல. இதை சொல்றது யாரு? அமெரிக்காக்காரங்க சொல்றாங்க. அப்ப இந்தியாவுடைய ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அமெரிக்காவா அப்படிங்கிற கேள்வியை இந்த நாடாளுமன்றத்தில் கேட்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? பதில் சொல்ல முடியாது. இந்த 25% முதல்ல சொல்றதுக்கு முன்னால என்ன இருந்ததுன்னா 2%ல இருந்து 7%, 8% வரைக்கும் தான் பல்வேறு வகைகள்ல இருந்தது. அதுல இருந்து தான் ஒட்டுமொத்தமா பிளாட்டா 25 ஆக்குனாரு. அந்த 25 இப்ப 18 ஆயிருக்கு அப்படின்னு தான் செய்திகள்ல தெரியுது சார். இது எல்லா விதத்திலையும் நமக்கு வந்து சாதகமான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட், ஒரு ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆனா இது ரொம்ப சாதகமா ஒரு மாபெரும் சாதனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. யூரோப்பியன் இவங்க கூட யூனியன் கூட பண்ணதும் நமக்கு சாதக அம்சங்கள் சில இருக்கின்றன, பாதக அம்சங்கள் பல இருக்கின்றன. இப்ப அங்க இருந்து வர்ற மோட்டார் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு விலை குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுல இருந்து யூரோப்பியன்ல இருந்து வர்றது இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து டியூட்டி குறையும். அது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அதானி வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா டியூட்டி குறைஞ்சு அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அத்தனையும் வாங்கி இங்க அசம்பிள் பண்ணி வித்தா போதுமே. அதுக்குன்னு ஒரு பிராண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அசம்பிள் பண்ணி வித்தா போதுமே. எல்லாரும் கெட்டிக்காரங்களா தான் இருக்காங்க, இந்திய மக்களை தவிர. அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்க இருக்கிற இந்த 12 வருஷம் ஆச்சு, இப்போ இன்னொரு 3 வருஷம் என் நாட்டை எங்க கொண்டு போறாங்க? அப்போ இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டா அவர்கள் வந்து இவங்களாயிருவாங்க, நாட்டின் துரோகிகள் ஆயிடுவாங்க. சம்ஸ்கிருதத்துக்கு கொடுங்க, அது யாரும் வேணாம்பாங்க. அதே மாதிரி தமிழுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா இன துரோகிகள் ஆயிடுவாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய தொகை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா பிரிவினைவாதிகள் ஆயிடுவாங்க. எங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம? சீனியாரிட்டியில உள்ள 3 பேர் 1, 2, 3 பேருமே அவையில இல்ல அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அப்படிங்கிறதும் அந்த செய்திக்குள்ளே தெரியுது சார். ராஜ்நாத் சிங்கும் இல்ல, பிரதமர் இல்ல, ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்ல. அந்த ஆர்டர்ல தான் அவங்க சீனியாரிட்டி சொல்றாங்க. அவங்க 3 பேருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக இருக்கு. ஆமா, அந்த ரிட்டையர்டு ஜெனரல் புஸ்தகத்தை பத்தி அவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா ராஜ்நாத் சிங்க்கு என்ன பதில் இருக்கு, அமித்ஷாவுக்கு என்ன பதில் இருக்கு, பிரதம மந்திரிக்கு என்ன பதில் இருக்கு? அதனால இந்த 3 பேர் மேலதான் கேள்வி வரும். 3 பேருமே கன்வீனியன்டா வசதியா காணாம போயிடுறேன். நாங்க ஐஏஎஸ் வந்து ஒரு 5000 பேரோ 6000 பேரோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியாவில் இருக்காங்க. ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எங்களுக்கு ட்ரைனிங் சமயத்தில் சொன்னாரு, இந்த 6000 பேருங்கிறது என்ன இந்த நாட்டில் பெரிய மெஜாரிட்டியா? நம்ம ரொம்ப சின்ன மைனாரிட்டி. அதிகாரிகள் வட்டத்திலையும் பணியாளர்கள் மத்தியிலையும் நம்ம ரொம்ப சின்ன மைனாரிட்டி. எப்ப வந்து நம்ம வந்து ரெலவெண்டா இருக்க முடியும்? இந்த முக்கியமான வார்த்தை ரெலவெண்டா எப்ப இருக்க முடியும்? எப்ப நம்ம ரெலவெண்டா இருக்க முடியும்னா, நாம் நடுநிலைமையோடு எந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆட்படாமல் நம்ம பணிபுரிகிற வரைக்கும் நமக்கு கீழே உள்ளவங்களும் நமக்கு பயந்து அரசு சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற அச்சத்தோடு செயல்படுவாங்க. பொதுமக்களும் இவர்கிட்ட இந்த கொடுத்த இந்த துறை பத்திரமாக இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பணிபுரிகிற வரைக்கும் நம்ம மைனாரிட்டியா இருந்தாலும் நம்முடைய இம்பேக்ட் வந்து மெஜாரிட்டி போய் சேரும். நம்முடைய இம்பேக்ட் வந்து எப்படி மெஜாரிட்டி போய் சேரும்? நான் சொல்ற விதத்துல போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு மரியாதை இருக்கும். வேற எந்த விதத்திலேயாவது இம்பேக்ட் போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு மரியாதை இருக்காது. அதனால நம்ம மரியாதையோடு இருக்கணுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான், மக்கள் கிடையாது.
ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப சரியான வார்த்தை. பட் அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு அதிகாரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கு சார். அரசியல் தலைவர்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லையா? அரசியல் தலைவர்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நிலையில் இருந்தார்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பட்டேல் இவங்கெல்லாம் இருந்தபோது, அல்லது இங்கே வந்து கிருஷ்ணராவ் ஸ்பீக்கராக இருந்தார், அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்தார், காமராஜ் முதலமைச்சர் இருந்தார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார். அவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். இவங்களுக்கு வந்து ராஜாஜி இருந்தார். இவங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற நிலைமையில் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அதுல அந்த 3 பேர் ஆபீஸ்க்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் சார். நான் தான் பிரதமரை வர வேண்டாம்னு சொன்னேன்னு ஸ்பீக்கர் சொல்றது அடுத்தாப்புல ஒரு இஷ்யூவாக இருக்கு. அவருக்கு அந்த தகவல் கிடைத்து, சதி தகவல் கிடைத்து, அவர் தான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு நேர் மாறாக நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் வராம இருக்கிறதுக்கு காரணம் he is scared அப்படின்னு சொல்றாங்க எதிர்க்கட்சிகள். பயந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுதா அப்படிங்கிறது கேள்வியும் வருது. அவர் வந்து எதிர்க்கட்சிகளுக்காக பயப்படணுமா? அப்படி பயப்படும்படியான சூழல் என்ன இருக்கு? டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய பதிவுகள் மூலமாக இந்திய முடிவுகளை சொல்றது இறையாண்மைக்கு எதிரானதுங்கிறதுக்காக பிரதமரை யாராவது கண்டிச்சிட போறாங்களா? அங்க அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ரோல் இருக்கா? அல்லது அந்த நரவனே புக்கு பத்தி தான் பேசிட முடியுமா? ஸ்பீக்கரை தாண்டி யாராவது பேசிட முடியுமா? அல்லது அதையும் தாண்டி மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் அது தொடர்பாக யாராவது பேசிட போறாங்களா? எதுவுமே நடக்காது இல்ல சார். அப்புறம் எதுக்கு இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்க பயப்படணும்? எதுவுமே நடக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் நடக்கும் கண்டிப்பா. அது இவரை வந்து அவங்க வந்து இவரை ஸ்கேர் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட பலம் கிடையாது. ஆனா இந்த செய்தி வெளியே போகுங்கிற ஸ்கேர் அவருக்கு. தன்னை பத்தின ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, பதில் சொல்ல முடியாத நிலையில் பிரதமர் நின்றார் அப்படிங்கிற செய்தி வெளியே போகும்னா அவருடைய இமேஜ் வந்து கீழே போயிடுது அப்படின்னு யோசிப்பார். அந்த அவருக்கு தெரியும் நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு தெரியும். இவங்க அந்த மாதிரிப்பட்ட கேள்விதான் கேட்க போறாங்கன்னு தெரியும். இதுல அந்த ஜெப்ரி எப்ஸ்டீன்னா அவருடைய ஃபைல்ஸ்ன்னு வரக்கூடியது கிட்டத்தட்ட எல்லாரும் கடந்து போற மாதிரி தானே சார் உலக அளவுல இருக்கிறாங்க. ஒரு தனி உலக அளவில் எல்லாரும் அப்படி இல்லை. அதாவது அங்க உள்ள நீதி நிர்வாகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவருடைய எல்லா பேப்பரையும் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுது அமெரிக்காவில் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்து போகணும்னு ஆசைப்படுறவங்க, அந்த பல பதவிகளில் அதிகாரமிக்க பதவிகளில் இருந்தவங்க, அவங்களுடைய பேரெல்லாம் வந்து தாறுமாறாக வெளியில் வரும்போது, தாறுமாறான செய்திகளோடு வெளியில் வரும்போது அது கடந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. இதில் உண்மை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பண்ண வேண்டிய ஆராய்ச்சியையும் அனாலிசிஸையும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க பண்ணட்டும், பண்ணி உண்மை என்னன்னு சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரியான வதந்திகளை பற்றி நம்ம பேசுறது கூட சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இதில் வந்து ஒரே ஒரு ஊடக இயலாளர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசும்போது இது வந்து உலக பொருளாதாரத்தில் எப்படியான ஒரு இம்பேக்டை கொண்டு வரப்போகுது, உலக அரசியல் சூழ்நிலை எப்படியான இம்பேக்டை கொண்டு வரப்போகுது, கிரீன்லாண்டை வந்து இவர் ஏன் ஆசைப்படுறாரு, நார்வே வந்து எதனால அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, நார்வேயுடைய கேஸ் அண்ட் ஃபியூவல் எவ்வளோ தூரத்துக்கு அங்கே கிரீன்லாண்டில் இருக்குது, அதுக்கு இவர் வந்து கை வச்சுட்டாருன்னா நார்வே வந்து ஏர்ன் பண்ணுற இதில் வந்து பணத்தில் எவ்வளவு பெரிய பெரிய அந்நிய முதலீட்டாக கொடுத்து அவங்க வந்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நாசமாக போயிருங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்குது. இதை அவங்க போகிற போக்கில் தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த அம்மா வந்து இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைலில் சில தனிப்பட்ட அந்தரங்கங்கள்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது அது எந்த இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அவர் வந்து மொசாட்டு கூட தொடர்பு இருந்ததுன்னு சொல்லப்படுறது உண்மையா? அப்போ மொசாட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, இவரை பயன்படுத்தினாங்களா, பயன் தீர்ந்துருச்சின்னு சொன்னதுனால இவர் வந்து ஜெயில தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்களே, அந்த தற்கொலையை பற்றியே, தற்கொலை என்று சொல்லப்பட்டதை பற்றியே வினாக்கள் இருக்கிறது. இப்படி பேசின அந்த இது வந்து லேசாக தான் போயிருக்கு. நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்து லேசாக தான் போயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த கிளுகிழுப்பான செய்திகள்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல, அது பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போகுது. ஜனங்களுடைய விருப்பம் என்ன, ஆசை என்னன்னு சொல்லி பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைலே வந்து பார்க்க வேண்டியது வந்து யாரோ சில பேர் வந்து இது நடந்துக்கிட்டாங்க, கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது வந்து சைடு ஸ்டோரி.
உண்மையில் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்றால் அதை வைத்து அவர்கள் மிரட்டப்பட்டார்களா? அதனால் அவர்களுடைய நாடுகளின் இறையாண்மைகள் பாதிக்கப்பட போகின்றனவா, பாதிக்கப்பட்டனவா? இதெல்லாம் தான் முக்கியமான கேள்வி. இதை பத்தி யாரும் அதிகமாக நிச்சயமா இதை பத்தி அவங்க கேட்டிருப்பாங்க. காங்கிரஸ் இப்படி எல்லாம் உங்களை பத்தி செய்திகள் வருது, அவங்க இவங்களை அக்யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அது செய்தியின் உண்மைத்தன்மை என்னன்னு கேட்கல. நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்க, போகும்போது அங்க எப்சின் அதுக்கு எந்த விதத்துல காரணம் பிரதமர் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சரியா போச்சு. அதுக்கு மேல என்ன இருக்கு? எந்த ஆதாரமே இல்லாம சில செய்திகள் வருது, பிரசிடன்ஸ் டைரி வருது, அது எல்லாத்தையுமே உண்மையை நம்ப வேண்டியது. பிரதம மந்திரி சொல்றது நம்ம மரியாதை கொடுத்து கேட்காம இருக்குமா? ஆனா பார்க்கவே மாட்டேன், யாரையும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் சரி கிடையாது. அது ஒரு லாபிங் பாயிண்டாக இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக பெகாசஸ் மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பல்வேறு விதமான கதைகள் அதை ஒட்டி வருது சார். அதை ஒட்டி வந்துகிட்டே இருக்கு. அதான் நான் கேட்கிறேன். இல்ல, இவர் இத்தனை நாட்டு அதிபர்களே இவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரா? அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து அதன் மூலம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதன் காரணமாக பல நாடுகளுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டதா? இதான் முக்கியமான கேள்வி. இதை கேட்டிருப்பாங்க காங்கிரஸ்காரங்க. கேட்ட இவர் என்ன ஒரே வார்த்தையில பதில் சொல்லி இருக்கலாம். இப்ப இவங்க வெளியுறவுத்துறை என்ன சொல்றாங்க, ஒரு கான்விக்டோட இதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறாங்க. இது சரியான ஏற்படுத்தல. ஏன்னா எந்த கான்விக்டும் ஒரு காலத்துல உண்மையை சொல்லணும்னு நினைக்கலாம், எந்த கான்விக்டாமே இல்லாம இருக்கவங்க பொய் சொல்லிட்டே இருக்கலாம். அதனால யார் என்ன சொன்னாலும், அதனாலதான் அந்த காலத்திலேயே நம்ம தாத்தா சொன்னார், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதுதான் நம்ம பார்க்கணும். இதுல என்ன கிரெயின் ஆஃப் ட்ரூத் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். வெளியுறவு இலாகாவுடைய அறிக்கை அவ்வளவு சரியான இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறத பிரதமர் மந்திரி தாராளமா சொல்லியிருக்கலாம். இப்படியெல்லாம் என்னென்னமோ கதை கட்டி விடத்தான் செய்வாங்க. எந்த ஆதாரம் இல்லாத கதைகளை பற்றி ஏன் நீங்க பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டும் சொன்னாங்க, சரியா போச்சு. ஆனா நான் கேள்வியே எதிர்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஆனா இவங்கெல்லாம் சபைக்கு உள்ள இருந்து கேட்பாங்க. சபைக்கு வெளியில இருந்து அவருடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியசாமியே என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பிரதமர் மௌனம் காக்குறாரு. எல்லாருமே மௌனம் காக்குறாங்க அந்த பார்ட்டியில. அப்படி இருக்கக்கூடாதுன்னு இது போன்ற விஷயங்கள் நாடாளுமன்றத்திற்குள்ள எதிர்கட்சிகளை இவங்க குற்றம் சாட்டுவதும், இவங்களுடைய செயல்பாடு, இவங்களுடைய அனுமதி மறுப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம்னு ஆளும் தரப்பை எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதும், இந்த ப்ராசஸ்ல வழக்கமான நாடாளுமன்ற நடைமுறைகள் எதுவும் நடக்காமல் போவதும் எப்படி ஆகும் சார்? அது எப்படி பார்க்கப்படும்? அதாவது ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்றம் எதுக்கு இருக்கு? மக்களுடைய பிரச்சனைகள் எழுப்புறதுக்கும், இவங்க தங்களுடைய சாதனையை சொல்றதுக்கும் ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள் இல்லை இந்தந்த விஷயத்தில் இன்னும் சரியா செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றதுக்கும், இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்றதுக்கும், வெளியுறவு கொள்கை இப்படி இருக்கணும், விவசாய கொள்கை இப்படி இருக்கணும், தங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கும், இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் நடந்து அதன் மூலம் ஏழை எளியவர்கள் பலம் பெற வேண்டும், வணிகம் பலம் பெற வேண்டும், நாடு நன்மை பெற வேண்டும். இதுதான் நாடாளுமன்றத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதற்கு அடிப்படையாக சில சட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று ஆளுங்கட்சி சொல்வதாக இருக்கட்டும், இல்லை இந்த சட்டங்களில் இன்னும் அதிகமான சீர்திருத்தம் தேவை என்றோ, இத்தகைய புது சட்டங்களை நீங்கள் கொண்டு வரலாமே என்றோ யோசனை செய்ய சொல்வது எதிர்கட்சிகளுடைய கடமையாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஹெல்தி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங். இப்போ அப்படி இல்லையா? இங்க இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே வழக்கம் போல அந்த ஒரு சிப்பாய இறக்கிட்டாங்க, நிஷிகாந்த் துபே அப்படின்னு. ஜார்க்கண்ட் எம்பியா சார் அவரு? ஐ திங்க் சோ, ஐ அம் நாட் ஷூர். அவரை காலத்துல இறக்கி விட்டாங்க. ஒரிசாவா ஜார்க்கண்டா தெரியல, சரி மறந்து போச்சு அது. அவரை களத்துல இறக்கி விட்டாங்க. அவர் உடனே அவர் பீரங்கி எடுத்து பொழந்து கட்டுறாரு. நேருல இருந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாரையும் கண்ணா பின்னான்னு அவங்களை பற்றி வரிசையாக சொல்றாரு. அவர் புத்தகங்களை கோட் பண்றாரு, அந்த புத்தகங்கள்ல இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்குன்னு. ராகுல் காந்தி புத்தகத்தை கோட் பண்ண முடியல. அந்த ரெண்டுக்கும் இடையில உண்டான பாகுபாட்டை எம்பிக்கள் சுட்டி காட்டுறாங்க. நேற்று ஏற்கனவே 8 எம்பிக்கள் சஸ்பென்ஷன்ல இருக்காங்க, சஸ்பெண்ட் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது பழைய மாதிரி 140 பேரை 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் பெருசா பேசுறீங்களே, 140 பேரை என்னவோ நாங்க சஸ்பெண்ட் பண்ணவங்களாக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த நிலையை நோக்கி நகருதா அப்படின்னு தான் கேட்கிறேன் சார். ஆமா, அப்படிதான் போற மாதிரி தெரியுது. அதை விட மோசமாக போகும் அப்படின்னுதான் அச்சமா இருக்கு. இன்னைக்கு உள்ளதெல்லாம் பார்க்கும்போது
ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது நம்ம இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஒரு புது டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே இங்க ஐடி கம்பெனியுடைய வேர்ல்டு வைடு ஐடி கம்பெனியுடைய ஷேர்ஸ் அத்தனையும் கீழே விழுந்துருச்சு. ரொம்ப சரிஞ்சிருக்கு. இப்போ 2000 பேருக்கு மேல ஒரு பெரிய ஐடி கம்பெனி வந்து அமெரிக்காவில் வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறார். 2000 பேருக்கு மேல. ஆர் வி ப்ரிப்பேர்ட் ஆர் வி டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் டு மீட் சச் சேலஞ்சஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பேசுறாங்க, அதுல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியுது? இப்போ மன்மோகன் சிங் வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் அந்த எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்க கேட்பாங்க, அவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இது ரொம்ப தேவை. ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஹைதராபாத்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி ஒன்று வந்து ஐடியில் பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க. அந்த கம்பெனி ஷேர் 7 ரூபாய்க்கு போயிடுச்சு ஷேர். மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு, மிகப்பெரிய பொருளாதார பேங்க்ல எல்லாம் பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு செட் இட் ரைட் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க இதில் வந்து பியூரோக்ரஸியில். ஒரு 4-5 மாதத்துல இந்த 7 ரூபாய் இருந்து 100 ரூபாய்ன்னு சொல்லி போயிடுச்சு. ஆக முதலீட்டாளர்கள் இந்த ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த உடனே அந்த யாரை நியமிச்சிருந்தாங்களோ அவங்க வந்து மன்மோகன் சிங்கிட்ட வந்து சரி துண்டை உதறி தோளில் விட்டு நாங்கள் போகலாமான்னு கேட்டு போயினாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களால தான் இந்தியா வந்து உருப்படியாக இருக்குது. பியூரோக்ரஸை வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதாவது சார் அவர் ஜாப் இஸ் டன், ஐ ஹோப் வி கேன் லீவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? பிரதம மந்திரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நம்ம வந்து அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும், அவர் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும். இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு அது மாதிரி என்ன நடக்குது? யூபியில் வந்து 7ஓ 8ஓ எத்தனை நம்பர் தெரியாது, ஏர்போர்ட் கட்டிட்டாங்களா, அங்கே வந்து ஃப்ளைட்டே இல்லை. அப்போ எதுக்கு ஏர்போர்ட் கட்டினாங்க? ஐடியா இல்லாமல் கட்டல, அங்கே உள்ள சில தங்களுக்கு வசதியான கான்ட்ராக்டுக்கு வந்து வேலை கொடுத்தாச்சு. அந்த எலெக்ஷன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத்துக்காக நாங்க இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், இவ்வளவு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம்னு சொல்லி அந்த எலெக்ஷன்ல சொல்றதுக்கு பயன்பட்டது. ஒரு நாள் 2 நாள் திருவிழா ஏதாவது அந்த பக்கத்துல இருந்ததுன்னா அந்த திருவிழாவுக்கு கெஸ்ட் வந்து போறதுக்கு, ஒரு கல்யாணமோ என்னவோ அதுக்காக வந்துட்டு போறதுக்கு பயன்பட்டது. அதுக்கு பிறகு அதுல டிராபிக் இல்லைன்னு சொல்லி அதை எளிதாக மூடவும் முடியுது. இது லாபம் அதை மெயின்டெனன்ஸ் வந்து லாபம் தரக்கூடிய ஒரு இடமாக இருந்ததுன்னா மூட மாட்டாங்க சார். நண்பர்களுக்கு கையளிச்சிருவாங்க. ஆனா அதே சமயம் ஹோசூர் வந்து ஒரு ஏர்போர்ட் வர்றதுங்கிறது வந்து ஏன்னா செகண்ட் சிட்டியா பெங்களூர் பக்கத்தில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அது ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு சிட்டியா வந்து உருமாறிக்கிட்டு இருக்காது. அங்கே ஏர்போர்ட் வேணும்னு சொன்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்ட அனுமதிகள் அப்படின்னு லிஸ்ட் போட்டா அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். நேற்று பேசணும், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நேற்று நம்ம அதை பத்தி பேசுனதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதாவது இது எல்லாமே வந்து எதை காமிக்குதுன்னா, இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக ஒரு பார்ட்டிசான் ஆட்டிடியூடு காமிக்கிறாங்க. ஓரவஞ்சனை செய்கிறார்கள் ஒன்றிய அரசுல உட்கார்ந்துக்கிட்டு. இது நல்லா தெரியுது. நாடு எல்லோருக்கும் சொந்தமானது. 2 வார்த்தை சொன்னார் பாரதியார். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். அது ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். 2வது, இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். இது நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. யாரோ சில பேருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இந்த நாடு நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் சொல்லி சொன்னார். தனி தமிழனுக்கு உணவில்லை என்று ஜெகத்தினை அழித்திடுவோம் அவர் சொல்லல. தனி இந்துவுக்கு உணவில்லை என்று ஜெகத்தினை அழித்திடுவோம் அவர் சொல்லல. யாரா இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லாத நிலைமை இந்த நாட்டுல எவனுக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழை பத்தி பேசுறாங்க, திருக்குறளை கோட் பண்றாங்க, பாரதியாரை வந்து பேசுறாங்க. என்னென்ன பாரதியார் சொன்னா படிச்சுக்கிட்டாங்கன்னாலும் நல்லா இருக்கும். நீங்க நாடாளுமன்றத்துல மக்களவையின் எதிர்கட்சி தலைவரை ஏன் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஒற்றை கேள்வியை மட்டும்தான் எதிர்கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் வருது அப்படின்றதையும் அவங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை சுருக்கமாக அதனுடைய அதற்கான பதிலை சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். அதுக்கு பதில் நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்றதும் ஒரு பதில் தான். அது தெரிஞ்சது. அவர் பேசினால் இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்கிற அவருடைய சொற்களுக்கு இவர்களிடம் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. 23 தடவை சொல்லிட்டாரு ட்ரம்ப், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிப்பாட்டினேன்னு. நீங்க என்ன மௌனம் காக்குறீங்க? அப்ப அவர் இத்தனை தடவை சொல்லும் போது ஒரே ஒரு தடவை சொன்னீங்க, யாரும் எங்களை சொல்லணும், நாங்களா தான் நிப்பாட்டணும். அதை ட்ரம்ப்ட்டு சொல்ல வேண்டியது என்ன? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பதில் இருக்கு? ரிட்டையர்ட் ஜெனரலுடைய இப்போ இதை புக்கை கோட் பண்ணி ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பிரதம மந்திரி 3 பேரையும் பார்த்து கேள்வி கேட்டால் என்ன பதில் இருக்கு? இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்டு, இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்டால் என்ன பதில் இருக்கு? அதனால தான் அவரை பேசவே விடக்கூடாது. பேசினா தான் நம்ம வந்து பேச விடாம We have not signed agreement-ஏ இன்னும் ஒன்னும் கையெழுத்தாகல. சவுத் கொரியா கூட இந்த ட்ரம்ப் சவுத் கொரியா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். $1 trillion பிசினஸ் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு மிக குறுகின காலத்துல அவங்க சொன்னாங்க ஒன்றும் பிசினஸ் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை இது பண்ணிட்டார், கேன்சல் பண்ணிட்டார். இவரா அவங்களும் ஒன்றும் கேன்சல் பண்ணல, யூனிலேட்டரலி கேன்சல் தி அக்ரிமெண்ட். இதுதான் இவர் அக்ரிமெண்ட் கொடுக்குற மரியாதை. அப்படி ஒரு நிலை உலகம் முழுக்க பரவிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. சரி, நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.